வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேளாண் உலகம் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இளம் கோழி குஞ்சுகளின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு முறைகள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி குஞ்சு வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் 2 வகையான மெத்தட் இருக்குது. ஒன்று தாய்க்கோழி மூலிமா பராமரித்தல், இன்னொன்று க்ரூட்டிங் மூலிமா பராமரித்தல். முதல் முறை தாய்க்கோழி மூலிமா குஞ்சுகள் பராமரித்தல் முறை. இதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கோழியிடும் முட்டைகளை அடையில் 22 நாள் வச்சு அதை குஞ்சாக பொரிப்போம். இதில் என்ன மெயின் அட்வான்டேஜ்னா, எந்த ரிஸ்க்குமே இல்லை. கோழியே அடை காய்ச்சி அந்த குஞ்சுகள் பராமரிச்சிடும். அதே மாதிரி ஹீட்டு இதில் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எலி, பருந்து, காகம் போன்றவற்றனால எந்த பாதிப்பும் வராது. உணவு, அதுக்கு தேவையான உணவுகளை அந்த கோழியை தேடி தந்துடும். 2வது முறை க்ரூட்டிங் முறை. க்ரூட்டிங் முறை நார்மலாக இங்குபேட்டர் மூலிமா பொறிக்கக்கூடிய குஞ்சுகளுக்கு மட்டுமே பொறிஞ்சு. இதில் க்ரூட்டிங் பாக்ஸில் என்ன பண்ணுவோம்னா, கார்ட்போர்டு அல்லது பாக்ஸு அல்லது க்ளோஸ்டு பாக்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் கீழ்த்தளமாக பேப்பரை, நம்ம நார்மல் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் டெய்லி 2 தடவை இல்லைன்னா 3 தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வேஸ்ட்லாம் ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். க்ரூட்டிங் முறையில் யூஸ் பண்ணுற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குடிநீர் நீர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டெய்லி 2 தடவை இல்லை 3 தடவை அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். குளிர்காலத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த குளிர் தண்ணி யூஸ் பண்ணுறப்ப அது மூலிமா ஏதோ ஒரு சளி அல்ல மற்ற தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நல்லா சுத்தமான தண்ணியாக யூஸ் பண்ணணும். க்ரூட்டிங் முறையில் நாம் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய என்னென்னா, அந்த கார்ட்போர்டில் இருக்கிற டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் நார்மலாக குண்டு பல்ப் யூஸ் பண்ணலாம். இந்த குண்டு பல்ப் என்னென்னா, ஒரு 100 குஞ்சுகளுக்கு ஒரு 100 வாட்ஸ் பல்பு வீதம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10லேருந்து 20 குஞ்சு வைக்கிறீங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் பல்பு யூஸ் பண்ணலாம். இந்த பல்புகளை ஒரு 1/2 அடி உயரத்தில் அந்த பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பரவும். இதனால் நம்ம இறப்பை மெயினாக குறைக்கலாம். இந்த மாதிரி பல்பு மூலிமா வெப்பநிலை தர்றது குறைஞ்சது இளம் குஞ்சுகளுக்கு 15 நாட்கள் தொடர்ந்து தரணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் அல்லது 3 ஹவர், 2 அல்லது 3 மணி நேரம் ஒரு பிரேக் விட்டுட்டு மறுபடியும் தொடர்ந்து கொடுக்கலாம். மூலிமா வளர்த்துறப்ப நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னா இறப்புகள் தான். இந்த இறப்புகள் வரக்க முக்கியமான காரணம் அந்த வெப்பநிலை சரியாக அந்த குஞ்சுகளுக்கு கிடைக்காததான் சொல்லலாம். நார்மலாக ஒரு 100 குஞ்சு வளர்த்தோம்னா அது ஒரு 10 to 15 குஞ்சுகள் இந்த வெப்பநிலையினால இறக்குது. ஒரு 10ல் ஒரு 3 குஞ்சுகள் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது உணவு. தாய்க்கோழி மூலிமா பிறக்கக்கூடிய குஞ்சுகளை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு தேவையான உணவுகள் கோழியை தேடி கொடுத்துடும். கரையான், அடுத்த மற்ற பூச்சிகள், சுத்தமான தண்ணி எல்லாமே கோழியை கொடுத்துடும். அடுத்து க்ரூட்டிங் முறை. க்ரூட்டிங் முறையில் பொறுக்கக்கூடிய குஞ்சுகள் டேரெக்டாக இங்குபேட்டர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் உணவுகள் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அந்த உணவுகள் நம்ம நார்மலாக ஃபீடு கொடுக்குறதா பெஸ்ட். இந்த ஃபீடு தான் எல்லா சத்துக்களும் அந்த கோழி குஞ்சுகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நோய் மேலாண்மை. நோய் மேலாண்மை இயற்கை முறை மற்றும் செயற்கை முறையில் பண்ணலாம். முதல் குஞ்சு பொறிச்சு 7வது நாள் F1 யூஸ் பண்ணலாம். அடுத்து 28வது நாள் லசோட்டா யூஸ் பண்ணலாம். அடுத்து 2 மாதம் கழிச்சு 0.5 ml RDVக்கு அல்லது R2B யூஸ் பண்ணலாம். என்ன வேளாண் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.